வெல்கம் டு 94 கேடி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்தை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. தாவேக்கா அரசு ஆட்சியில் பொறுப்பேற்றதுலேருந்து அவங்க தேர்தலில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதாவது மகளிருக்கு கட்டணமில்லா பயணம் எல்லா அரசு பேருந்துகளிலும் சாத்தியப்படும், அதை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆட்சிக்கு வந்துட்டாங்க, 3 மாதம் ஆச்சு. ஸோ எல்லாரும் அதை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து இந்த மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் முழுமையா, முன்னாடி இருந்தது ஸ்டாலின் அவங்க திமுக ஆட்சியில என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 40 கிலோமீட்டர் அளவுக்கு மட்டும் என்ன பண்ணாங்க, இலவசமா பேருந்து கட்டணும். அதாவது இந்த லோக்கல் பஸ்ஸஸ்க்குலாம் ஃப்ரீ கட்டணும், லேடிஸ்க்கு கொடுத்தாங்க. இதை எக்ஸ்டெண்ட் பண்றது மூலியமா இப்போ இந்த அரசு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பேருந்துலையும், எல்லா அரசு பேருந்துலையும் இலவசமா பயணிச்சுக்கலாம் பெண்கள் அப்படின்ற விஷயத்த அவங்க அதற்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதே தான் சமூக நீதி கொள்கையை முன் வச்சு தான் சொல்றாங்க. பெண்கள் இலவசமா பயணிக்கணும். ஸோ பெண்களுக்கு நகர்வு சுதந்திரம் அப்படின்றது முழுமையா கிடைச்சது அப்படின்னா, அவங்க தன்னுடைய அந்த இண்டிபெண்டா சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், வெளியில போறதா இருக்கட்டும், வேலைக்கு போறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது ஒரு சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அவங்க படிப்பு, வேலை எல்லாத்துக்குமே ஒரு பெண்களை வீட்டிலேயே முடங்கி இருக்க வைக்காது. அது அரசுடைய கடமை, அதை செய்யறாங்க. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கான செலவு 6,000 கோடி ரூபாய் எஸ்டிமேஷன் பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. ஸோ அதை இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு தனி நிதி என்ன பண்ணுவாங்க, சப்சிடைஸ் பண்ணுவாங்க. சப்சிடைஸ் பண்ணி போக்குவரத்து கழகத்துக்கு சப்சிடைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஓடும். ஸோ இது ஒரு சேலஞ்சிங் தான். அப்படி இருந்தாலுமே இது ஒரு சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுனால தான் எந்த அரசு வந்தாலும் பெண்களுக்குன்னு சில விஷயங்களை அவங்க சமூக நீதி கொள்கை அப்படின்ற விஷயத்துல செய்யறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ போன அரசு என்ன பண்ணாங்க, அந்த லோக்கல் பஸ் எல்லாம் ஃப்ரீ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஃப்ரீ பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அதாவது வெளி தோற்றத்துல பார்த்தா இது எல்லாமே மக்களுக்கு இலவசமா கொடுக்குறாங்க, கொடுத்து அவங்கள சோம்பேறியா மாத்துறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வைகள் தான் நிறைய பேர் வைக்கிறாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. ஸோ நல்ல எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவங்க, ஒரு மாநிலத்தோட வளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள் புரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ஒரு சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்ப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு எல்லா தரப்பு மக்களும் முன்னேறுறாங்களோ அந்த அளவுக்கு என்னாகும், ஒரு மாநிலம் முன்னேறும். இன்க்ளூசிவ் குரோத்தா இருக்கணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட வர்க்கம், ஒரு மிடில் கிளாஸ் இல்ல அப்பர் மிடில் கிளாஸ் இல்ல ஒரு ரிச் பீப்புள், இந்த மாதிரி வர்க்கம் மட்டும் முன்னேறினுச்சு அப்படின்னா அது ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படின்னு நம்ம முழுமையா சொல்லிட முடியாது. அது என்ன ஆகும் அப்படின்னா, மற்ற மக்கள் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு அது பாதிப்பை தான் ஏற்படுத்துமே தவிர அவங்களும் சேர்ந்து குரோத் ஆக மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் மட்டும்தான் வளரும். ஸோ அரசு இந்த சமூக நீதி கொள்கைக்கு எல்லா அரசுமே இதை கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அறிஞர் அண்ணா அவங்கலேருந்து அதன் தொடர்ச்சியா எம்ஜிஆரா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், ஜெயலலிதாவா இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனா எடப்பாடியாவோட இருக்கலாம். ஸோ அந்த சமூக நீதியோட மீட்சி தான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வர்றாங்க. ஸோ இதுக்கான செலவுகளுக்கு அரசுக்கு சவாலா தான் இருக்கும். என்னுடைய கருத்து, சஜஷன் என்ன அப்படின்னா, அரசு நிதியை பெருக்கிறதுக்கு இன்னும் சில விஷயங்களை பண்ணணும். ஸோ தொழில்துறையில இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா, வருவாய் வர்ற மாதிரி பண்ணணும். இப்போதைக்கு மெயின் வருமானம் சில விஷயங்கள் இருக்கு. அது போக இன்னும் நிதியை இன்க்ரீஸ் பண்ணா மட்டும்தான் முடியும். ஏன் இந்த மாதிரி மாநில அரசு நமக்கு இந்த மாதிரி விஷயங்களை செய்யுது? ஈவன் இது நஷ்டம், இதுக்கான செலவுக்கு நமக்கு பத்தாது அப்படின்னு நினைச்சா கூட, ஏன்னா ஏற்கனவே அரசு போக்குவரத்து கழகம் நஷ்டத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சம்பளமா இருக்கட்டும், பிஎஃப்ஆ இருக்கட்டும், இன்னுமே அது கொடுக்க முடியல. நிறைய பேருக்கு அந்த பிஎஃப் முழு தொகை கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலும் கூட ஏன் அரசு இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா, ஒரு சமூகத்துடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பா இது இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் இருக்கும். இதன் மூலியமா ஒரு சைடு டெவலப் ஆகும்.
ஸோ வந்து அது வந்து ஸ்லோ growth-ஆ இருக்கும், அது தெரியாது. ஸோ சைலண்டா இந்த 70 வருஷம் வந்து இந்த அளவுக்கு தமிழ்நாடு வளர்ந்தது இப்படிதான். இப்போ யூனியன் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அலோகேட் பண்ற ஃபண்ட் வந்து நம்ம எல்லாத்துக்கும் பொருந்தாது, பத்தாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, மொத்தமா ஃபண்டை வந்து கொடுப்பாங்க. இன்னும் ஒரு குற்றச்சாட்டே இருக்கு. ஸோ நம்மளுடைய மாநில வரிப்பணங்களே இன்னும் பகிர்மானம் பத்தல, சரியா தரமாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது மாநில அரசுகள், மத்திய அரசுகள் அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் இருக்கத்தான் செய்யுது. ஸோ அதனால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, மத்திய அரசே நம்பி நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, மத்திய அரசு இதுக்கு செய்யும், அதுக்கு செய்யும், இதுக்கு நம்ம நிதி கேட்டா தந்துருவாங்க அப்படின்னு நம்ம இருந்துட முடியாது. நம்ம மாநிலத்துடைய மக்களுடைய முன்னேற்றத்திற்கு நம்ம மாநில அரசுகள் ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அந்த விஷயமா தான் நான் இதை பார்க்குறேன். இந்த மகளிருக்கு வந்து ஸோ பேர் மாற்றிருக்கிறாங்க, அது என்ன பேராக வேணா இருந்துட்டு போகுது, நமக்கு பர்பஸ் ஒன்றா தான் இருக்கணும். எந்த அரசு வந்தாலும் மக்கள் இதன் மூலியமா பயனடைவாங்களா அப்படின்றது தான் முக்கியம். ஸோ கண்டிப்பாக இது பெண்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு திட்டமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதாவது அந்த திராவிட ஆட்சி அந்த அவங்க கட்சிகளுடைய நீட்சி தான் இது. ஸோ அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் இது வந்து செய்கிறாங்க. இது ஒரு நல்ல திட்டம் தான் இது. ஸோ வந்து இதுக்கு என்ன சவால் அப்படின்னா, நிதி தான் சவாலாக இருக்கும். ஸோ அதுக்கு தமிழ்நாடு அரசு அவங்க வந்து என்ன பண்ணணும், அந்த நிதியின் மேலாண்மையை இன்னும் கொஞ்சம் வீரியப்படுத்தணும். நிதி வந்து இன்னும் வேறு எப்படிலாம் நிதி நம்ம திரட்ட முடியும், எப்படிலாம் நம்ம வந்துட்டு தொழில்துறையில இன்னும் நிதியை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த டேர்ன் ஓவர் பண்ண முடியும் அப்படின்றத அவங்க வந்து இன்னும் வந்து திட்டம் போட்டாங்க அப்படின்னா இந்த சுமைகளை எல்லாம் கொஞ்சம் குறைக்கலாம். இந்த நிதி சுமை பற்றாக்குறை இதெல்லாம் குறைக்கலாம். ஏன்னா வந்து பட்ஜெட்ல எப்போதுமே என்ன ஆகுது அப்படின்னா, நிதி வந்து அந்த கடனுடைய அளவு வந்து அதிகமாயிட்டே போகுது. ஸோ ஆனால் அது வந்து சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறதுனால ஜிடிபி நமக்கு நல்ல ஒரு growth ரேட்டை காமிச்சிருக்கு. அப்படி இருந்தாலும் கூட நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நிதி மேலாண்மையை நல்லா வந்து கையாண்டா இன்னும் நம்ம மாநிலத்துக்கு வளர்ச்சி அடையும். ஸோ அந்த நம்பிக்கையோட தான் உங்களுக்கு நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதுக்கு எப்படி வேற எப்படி இதுக்கு நிதியை வந்து மேலாண்மை பண்ண முடியும் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.